நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட லேட்டஸ்ட்டாக வந்த லீக்ஸை பற்றி. லீக்ஸில் வந்து நிறையாவே லீக்ஸ் தான் அப்டேட்டாக இருக்குது. நிறையா பாதி வந்து இருக்குது. அந்த வீடியோ அதை பற்றி நான் பார்க்கறது இல்லை. நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவே சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்குன்னு கொஞ்சம் ஏற்றி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபரை. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். முதல்ல நம்ம வந்து நிறைய அப்டேட் வந்துருக்கு. லீக்கு நிறைய விஷயங்கள் ஏஐ ஒரிஜினலாக ரிலீஸ் பண்ணாலும் ஏஐ வந்து நடுவில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுது. அதனால் எது உண்மை எது பொய்ன்னு அஃபீஷியலாக சொன்னாலும் உண்டு. எக்ஸாம்பிள் மொதல் 3 டீசர்னு வச்சுக்கலாம். முதல்ல வந்து கிறிஸ்டிவன்ஸ் வந்து குழந்தைய வச்சுக்கிற ஒரு டீசரு. அந்த டீசர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட டீசர் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும், இப்போ கூட ஃபேஸ்புக் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூமர்ஸ் இருக்குது. எது உண்மை எது பொய்ன்னே தெரியாது. அதே மாதிரி இந்த கிறிஸ்டிவன்ஸை பற்றி ஏகப்பட்ட ரூமர், கன்ஃபார்ம் வருவாரா மாட்டாரா. இந்த டீசர் வெளியாகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு விட்டாங்க. அப்புறமா தெரிஞ்சது ஏய் இது அக்யூரேட்டாக இருக்குது. அதனால் இப்போ வந்து நிறைய அப்டேட்லாம் வந்துருக்கு. ஏஐயும் இப்போ ஒரிஜினலும் கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக சிமிலராக இருக்குது. அதனால் நம்ம வந்து ஏஐ பொய்ன்னு சொல்ல முடியாது. சிலர் வந்து கற்பனைக்கு எட்டாதெல்லாம் போடுவாங்க. அயன்மேன் திருப்பி வந்த மாதிரி அப்படி இப்படின்னு தான் போடுவாங்க. அது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ வந்து டாம் ஹாலண்டு, ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு, டோபி மேகியோ 3 பேர் சேர்ந்து ஹேங்கோ ஜாக்மேன், எக்ஸ்மேன் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இன்னொன்று போஸ்டர்லாம் விட்டுருந்தாங்க. அதனால் லேட்டஸ்ட்டாக வந்துருக்குன்னா ஆர்டிஜே வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல என்ன லுக்கில் இருக்கிற ஃபேஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேஸை ரிவீல் பண்ணது வந்து அது காட்ட முடியாது. அது வந்து ஏஐ ஒரிஜினலாக தெரியல. பட் அது வந்து ஏஐனா 90% சொல்கிறாங்க. அந்த அப்டேட்டில் இருக்க நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் கூட கேட்டப்போ அந்த சரியாக ஒப்பீனியன் ஒழுங்காக கூட சொல்லலை. இது வந்து ஃபேஸ் வந்து ஆர்டிஜே வந்து புது இந்த காமிக்ஸில் இருக்கிற மாதிரி லுக்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து இன்க்ரூஷன்ஸ் வந்து உடைய யூனிவர்ஸ் அழிப்பாங்க. அந்த யூனிவர்ஸ் வந்து எக்ஸ் பண்ணும். அந்த யூனிவர்ஸோட அழித்து சண்டை போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த யூனிவர்ஸ் தனியாக இருக்கிற யூனிவர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓல்டு ஸ்பைடர்மேன் டோபி மேகியோட யூனிவர்ஸ் நினைக்கிறேன். அந்த யூனிவர்ஸ் தான் வந்து சண்டை போடுற மாதிரி இருக்குது. பேட்டர்னும் அப்படின்னா இருக்குது. எக்ஸ்மேனுக்கு ஏகப்பட்ட லீக்ஸ் தானே. எக்ஸ்மேனுக்கும் டோபி மேகிக்கும் சண்டை மேனுமே ஏகப்பட்ட போஸ்டர் ஒரு 1000கணக்கில் ஒரு ஏஐ போஸ்டர் வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் வந்துருக்குது. தினமும் நிறைய ஒரு பேஜில் வந்து டெய்லி ஒரு ஃபோட்டோ போடுறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் வரும்போதெல்லாம் ஒரு ஐப்பும் கிடையாது. அவங்க இன்டர்வியூ கொடுத்துன்னா நம்மளாம் ஐபி எலியன்ற படம் வந்து 2.5 பில்லியன் மேலே அடிச்சிது. பட் இந்த நாளுக்கு நாள் பீக் ஃபார்ம் போயிட்டுருக்கு. ஐபி ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. என்னென்னமோ போட்டு அவரோட போட்டு ஐபி ஏற்றிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து அடுத்தது என்ன அப்டேட்னா வந்து வந்து ஒரு மாதிரி எல்லாமே எக்ஸ்பேன்ஸ் ஃபண்டாஸ்டிக் ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோ மாதிரி ஒன்று வந்து லீக் பண்ணியிருக்காங்க. அந்த குரூப் ஃபோட்டோ வந்து ஏவா உண்மையான்னு தெரியல. வந்தது எது உண்மை எது பொய்னே தெரியல. எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அதேமாதிரி அந்த போஸ்ட்டையும் நம்மளால் காமிக்க முடியாது. அது ஒரிஜினலாக இருந்தால் பிரச்சனை தான். ஏஐயாக இருந்தால் தெரியல. இப்போ வந்து இந்த படத்தை வந்து இன்னும் படம் ரிலீஸ் ஆக இன்னும் ஒரு 8 மாதம் கிட்ட இருக்குது. 8-10 மாதம் கிட்ட இருக்குது. 10 மாதம் கரெக்டாக ஏன்னா என்ன நடக்குது, பிப்ரவரி மாதம் நடக்குது. 10 மாதத்தில் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பார்த்துடலாம். அதுக்கடுத்து 6 மாதத்தில் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸை பார்த்துடலாம். இந்த 2 படத்தோட ஐப்னா இன்னொன்று இந்த சீக்ரெட் வார்ஸ் வந்து செகண்ட் பார்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டு 2 பார்ட்டாக இருக்கிற மாதிரி அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்டு என்கேம் மாதிரி சீக்ரெட் வார்டு இப்படி ஸ்டோன் எல்லா யூனிவர்ஸாக இருக்கிற ஓல்டு சூப்பர் ஹீரோஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி டூமெண்ட்டை ஸ்டே பண்ணுற மாதிரி. பட் டூம்ஸ்டேன்னு சொல்கிறாங்க. பட் டூம்ஸ்டேயில் டூம் அழியல. அதே மாதிரி லீக்ஸில் என்னென்னா டோபி மேகியோ ஸ்பைடர்மேன் ஒருத்தர் அழியிற மாதிரி சொன்னாங்க. பட் படத்தில் அழியல. அதான் உண்மையாலுமே ஷாக்கிங்கான விஷயம். இந்த டோபி மேகியோ, எக்ஸ்மேன், டெட்பூல், டாம் ஹாலண்ட், ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு 5 பேருமே வந்து இந்த சீக்ரெட் வார்ஸில் ஒரு மிகப்பெரிய மேஜர் ஹீரோஸ். எனக்கு தெரிஞ்சு டூம்ஸ்டேயில் வந்து ஸ்பைடர்மேன் வர்சஸ் எக்ஸ்மேனாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி
ஃப்ரெண்ட்ஸ் ஆகி டூம்ஸ் எதிர்க்கிற மாதிரி தான் இருக்குது, ஒரு சீக்வன்ஸாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ தூரம் இருக்குன்னா 4 நாள் அதிகமாகிட்டு இருக்குது. இந்த படம் வந்தால் நான் என்ன எப்படின்னு கணிக்க முடியும். தினமும் ஏஐ போஸ்டராக விட்டு விட்டு பீக் ஃபார்ம்ஸுக்கு போடுறாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த ரிலீஸான அன்றைக்கி ஐபி இல்லாமல் போயிடும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஐபி ஏற்றிட்டு இருந்தால் எப்படி நம்மளால் அந்த இதெல்லாம் இப்படி தான் வரப்போகுது. இப்போ வந்து படத்தை முன்னாடியே பார்த்த மாதிரி ஆகிடும். இப்போ படம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லாமல் போயிடும். இந்த படத்தோட லென்த் வந்து 3.5 மணி நேரத்துக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. இருக்கிறதே மார்வல் லிஸ்ட்லேயே 2 விஷயம் முக்கியமாக சொன்னாங்க. அப்புறம் வந்து பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு சீனு, அப்புறம் வந்து பெஸ்ட்டு மூவி இன் ஹாலிவுட் ஹிஸ்ட்ரி ஃபார் மார்வல்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பெஸ்ட்டு மூவி ஃபார் ஃபஸ்ட்டு சீன் எவர் இன் சீன் இன் மார்வல் ஹிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு ஸ்டார்டிங் சீனை எங்கேயுமே பார்த்துக்க முடியாதான். அப்புறம் வந்து இதே மாதிரி ஒரு ஃபைட் சீன்ஸ் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது, அந்த படத்தில் வரக்கூடியது. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் நிறையா கொஞ்சம் அப்டேட்ஸை பார்த்தோம். நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.